எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நம்ம என்னத்தை குறித்து பார்த்து வரோம்? எந்த செய்தியை குறித்து பார்த்து கொண்டு வரோம்? ராஜாக்கள். ஹல்லேலூயா. போன வாரம் சொல்லியிருந்தா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். எல்லாம் புக்கு மொபைல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, சின்ன கேள்வி தான். சவுல் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து ஆதாமுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட காலம். ஒரு நிமிஷம் கேக்கு. ஆதாமுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட காலம் 2000 வருஷம். இந்த அப்பாயியும் சொல்லிட்டாங்க, செக்கினாவும் சொல்லிட்டாங்க. அப்பாய்க்கு ஒரு பேனை. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடையான வருஷம் எவ்வளோ? சரி, இதெல்லாம் சொன்னவங்களே சொன்னதுனால பிரைஸ் கிடையாது. தாவீதுலேருந்து பாபிலோனி சிறை கொண்டு 425 வருஷம். இந்தம்மா உங்களுக்கு டீச்சருங்கிறதுனால ரெட் பென் கொடுக்கல. சிறையிருப்பு மொத்தம் எத்தனை வருஷம் போச்சு? இதை நான் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். சிறையிருப்பு எத்தனை வருஷம்? பாபிலோனிய சிறையிருப்பு எத்தனை வருஷம்? என்னம்மா? 70. கரெக்ட். செய்தி வராத ஆட்கள். சைலண்ட் இயர்ஸ் 400 420 400 சைலண்ட் இயர்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் 400 வருஷம். கரெக்ட். இருந்தாலும் உனக்கு கிடையாது. இன்னும் ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சாலமோனுக்கு 3 எதிரிகளை ஆண்டவர் எழுப்பினார். ஆஸ்நாத்தா அது சவுந்தருக்கு உருவாக்கப்பட்ட. ரெண்டு ரைட்டு, மூணாவது ஆள் தப்பு. ஆதாத்து ரேசோன் கரெக்ட். மூணாவது ஆள் ஆதாத்து ரேசோன் கரெக்ட். மூணாவது ஆள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்லாம் கிடையாது. மூணாவது ஆள் தான் போன வாரம் நான் மெசேஜ் எடுத்த யெரொபெயாம், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். ஹல்லேலூயா. ஸோ யெரொபெயாம் இந்த 3. சரியா? அதற்கு பிறகு எந்த தீர்க்கதரிசி வந்து யெரொபெயாம் கிட்ட பேசினாரு? நிசி கரெக்ட். சூப்பர். அதற்கு முன்னாடி தாவீது கிட்ட 2 தீர்க்கதரிசி பேசினாங்கன்னு சொன்னாங்க. அது எந்த தீர்க்கதரிசி எல்லாம் பேசினாங்க? நாத்தான்வேல் சாமுவேல். வேல் என்ன காமன் ஆகி போச்சு? நாத்தான் வேல் கிடையாது. அவர் நாத்தான் காத்து சாமுவேல். ஹல்லேலூயா. சரி சரி, இப்போ இன்னொரு கேள்வி இதோட முடிச்சிடலாம். தாவீது கிட்ட இருந்த 5 குணாதிசயங்கள்ல யெரொபெயாம் கிட்ட என்ன குணாதிசயங்கள் இருக்கு? வெரி குட். பராக்கிரமசாலி, காரிய சமத்தன், யெரொபெயாம். ஹல்லேலூயா. போதும், மீதி செய்து நம்ம அடுத்த வாரத்துக்கு எடுப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பை நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, யெரொபெயாமில் பார்ட் 2. இன்னைக்கு யெரொபெயாமும் புதிய ஏற்பாட்டு சபையும். என்னது? யெரொபெயாமும் புதிய ஏற்பாட்டு சபையும். ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சாலமோன் எதனால் பின்வாங்கினார் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். எதனால் சாலமோன் ஆண்டவரை விட்டு வெளியே போனார் அப்படின்னா 4 காரியங்கள். ஒன்று, பார்வோனின் பெண்ணை மணந்தார். பார்வோன் யார் அப்படின்னா எகிப்து. எகிப்து என்ன ஒரு காரியம்னா, ஆண்டவர் விட்டு வெளியே போன்னு சொன்ன இடம். என்ன இடம்? ஆண்டவர் விட்டுட்டு வெளியே போடான்னு சொன்ன இடம் என்னது? எகிப்து. ஆனால் சாலமோன் மறுபடியும் என்ன பண்ணார்? எகிப்தின் பார்வோனுடைய பெண்ணை மணந்தார். அடுத்து அம்மோனிய புத்திரரிலும் மோவாபிய புத்திரரிலும் பெண் எடுத்தார். இந்த 2 கோத்திரத்தையும் ஆண்டவர்
வெறுக்கிற கோத்திரம். ஆண்டவர் சொல்றார், அம்மோன் புத்திரன்லையும் மோவாப் புத்திரன்லையும் எவனும் தேவாலயத்துக்குள்ள கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுங்கிறார். அப்படி வெறுக்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணான் சாலமோன், உறவு வைத்து கொண்டான். மூணாவது, துரத்தி விட சொன்ன ஜனம், ஏத்தியர்கள், எபூசியர்கள், பெரிசியர்கள், கானானியர்கள், இவர்களோடு கூட சாலமோன் என்ன பண்ண கொண்டான், உறவு வைத்து கொண்டான். அடுத்தது, ஆண்டவர் வெறுத்த ஏதோமியர். ஆண்டவர் சொல்றார், ஏதோமியர்கள்னா யாரு சொல்லுங்க? ஏதோமியர்கள் யாரு? யாருடைய சந்ததி? ஏசாவுடைய சந்ததி தான் ஏதோமியர்கள். ஏதோமியர்களின் பெண்ணை என்ன பண்ணான் சாலமோன், திருமணம் செய்தான். இந்த 4 விஷயமும் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவர் விட்டுட்டு வான்னு சொன்ன காரியத்தை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், போய் சாலமோன் மாதிரி மறுபடியும் உறவு வைத்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களோடு கூட நாம் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறோம். துரத்தி விட ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஒரு காலத்தில், அப்பா உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் துரத்தி விடு, இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட சொல்லியிருப்பார். அந்த காரியத்தெல்லாம் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வைத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் வெறுக்கிற ஏதோமியர்கள், ஆண்டவர் வெறுக்கிற அம்மோன் புத்திரர்கள், ஆண்டவர் வெறுக்கிற மோவாப் புத்திரர்களோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது. இப்படி சாலமோன் இருந்ததுனால இப்போ அப்படியே இதை கட் பண்ணிட்டு யூத ஜனங்களுக்கு வரேன். சாலமோன் யூத கோத்திரம். ராயல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குதுன்னா சாலமோனுக்கு இருக்குது. தாவீதோட பையன், அவன் எதுவுமே செய்யாமல் ராஜாவாயிட்டான். என்ன ஒரு குவாலிட்டி தெரியுமா, என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா? தாவீதோட பையன். அவனுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதே உன் வம்சத்தில் தான் இனிமேல் ராஜா. எழுதி கொடுத்துட்டார் ஆண்டவர். எழுதி கொடுத்த பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவன் ராஜாவாகும். இந்த ஒரு அத்தாரிட்டி தான் யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். என்னுடைய ஜனம், அவன் தான் எனக்கு எல்லாமே. யூதன் இஸ்ரவேலினுடைய சேஷ்ட புத்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலினுடைய சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரனுக்கு தான் எல்லா பங்கும். 3ல் 2 பங்கு சேஷ்ட புத்திரனுக்கு கிடைக்கும் யூதர்களுடைய முறைமையின்படி. அப்போது இந்த யூதர்களுக்கு இருந்த அந்த சேஷ்ட புத்திர பாகம் நமக்கு சிலுவை மரணத்தில் என்னாச்சு, கிடச்சிது. நாம் இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களே அல்ல. நாம் இந்த ஆசீர்வாதத்திற்கோ இந்த ஆண்டவரை உரிமை பெற்றுக்கொள்வதற்கோ பங்குள்ளவர்கள் அல்ல. யார் பண்ண தப்பு தெரியுமா? யூதன் பண்ண தப்பு. நமக்கு ஆண்டவர் கிருபையாய் இந்த ரட்சிப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அதே போல் இந்த சாலமோன் செய்த தவறு யெரொபெயாமை ராஜாவாய் மாற்றுகிறது. என்ன மாற்றுகிறது? சாலமோன் செய்த தவறுனால யெரொபெயாம் ராஜாவாகிறான். இல்லைன்னா சாலமோன் பையன் தான் ராஜாவாக இருக்கணும். யூதர்கள் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா யூதர்களுக்கு தான் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, மாறி இருப்பாங்க. அவங்க மாறாமல் போனதுனால நமக்கு ரட்சிப்பு என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் சொன்னேன், ஏன் நம்ம ராஜாக்களை குறித்து படிக்கணும்னு 2 ரீசன் சொன்னேன். அந்த மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டேன். ஏன் ராஜாக்களை குறித்து நான் படிக்கணும்? அம்மா சொல்லாதீங்க, அம்மா சொல்லாதீங்க. நம்ம கரெக்ட். நான் ஏன் ராஜாவை குறித்து படிக்கணும்னா, ஏன்னா நான் ராஜா. கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறார் நியூ டெஸ்டமெண்ட்டில், புதிய ஏற்பாட்டில் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமே மாற்றியிருக்கிறார். அப்போது நான் ஒரு வேளை ஒரு புது வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, நான் அந்த வேலையை ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட போய் நான் கற்றுக்கணும். கரெக்டாக இந்த வேலையை ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தவங்க போயிட்டு இந்த வேலை எப்படிங்க பண்ணணும், இந்த வேலையோட குறை என்ன, இந்த வேலையோட அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தேடி அவங்கக்கிட்ட கேட்கணும். அதுபோல் நாம் ஏன் ராஜாக்களை குறித்து படிக்கணும்னா, ஏன்னா நான் ராஜா. எனக்கு முன்னாடி இந்த ராஜாக்களை குறித்து தெரிஞ்சாதான் நான் எப்படி பாதையில் நடக்கணுங்கிறது தெரியணும். ஹல்லேலூயா. அடுத்த 2வது காரியம் சொன்னேன், ஏன் ராஜாக்களை குறித்து படிக்கணும்னு. வேதத்தில் பெரிய பகுதி இந்த ராஜாக்களின் காலத்தில் எழுதப்பட்டது. ஆல்மோஸ்ட் 50% வேதம், நம்ம படிக்கிற வேதத்தில் 50% பேப்பர் எழுதப்பட்ட காலம் என்ன காலம் அப்படின்னா, ராஜாக்களுடைய காலம். 1 சாமுவேல் ஆரம்பித்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா எரேமியா புலம்பல் வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா ராஜாக்களுடைய காலகட்டம் தான். எசேக்கியேலேருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே போவாங்க.
ஸோ அதிகமாய் வேதம் எழுதப்பட்ட காலகட்டம் வந்து இந்த ராஜாக்களுடைய காலகட்டம். அப்போது இந்த யெரொபெயாம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். யார் யெரொபெயாம் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டருக்கும் அவருக்கும் ஒன்று. ஏன்னா சாலமோன் ரிஜெக்ட் பண்ணதால் யெரொபெயாமுக்கு வாய்ப்பு கிடச்சிது. யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணதுனால நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யெரொபெயாம், ராஜாவாக தகுதி இல்லாத யெரொபெயாம், ஆண்டவர் அவனை ராஜாவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்மை ராஜா என்று அழைப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு? தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு நீ ராஜான்னு சொல்லிட்டு. பல நேரங்களில் யெரொபெயாம் மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். இது குறித்து பார்ப்போம் நம்ம அடுத்த வரதில். யெரொபெயாம் ராஜா வாக்குன்னு ஆண்டவர் சொன்ன பிறகும் அவன் ராஜா வாய்ட்டானான்னு அவனுக்கே ஒரு சந்தேகம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஆண்டவர் சொல்கிறார் நீ ராஜான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம யாருக்குமே அந்த நம்பிக்கை, நானா ராஜா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்க 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். ஆண்டவருக்கு சாலமோன் மேல கோபம் வந்தது. பார்வோனின் குமாரத்திய கல்யாணம் பண்ணது தான். அதுக்காக இவர் சாலமோன் கிட்ட இருந்து புட்டிங்க யெரொபெயாம் கிட்ட கொடுத்தா, இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் எங்கே ஓடி போகிறாரு? எங்கே வேணான்னு சாலமோனை சொன்னாரோ அதே இடத்துக்கு இந்த யெரொபெயாமும் ஓடி போகிறார். எனக்கு ஒன்று புரியலைங்க. ஆபிரகாமும் திடீர்னு பார்த்தா எகிப்துக்கு போகிறார். ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? எகிப்துக்கு போகிறார். நம்ம யோசேப்பும் ஃபாஸ்ட்டாக எகிப்துக்கு என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். புதிய ஏற்பாட்டில் வர யோசேப்பு என்ன பண்ணுறாரு? எகிப்துக்கு போனார். ஆனால் எகிப்தில் இருக்க ஜனங்க இஸ்ரவேலுக்கு வர்றதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க? எகிப்துக்கு போயிட்டு 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 வராங்க. ஆண்டவரே எகிப்தில் என்ன பண்ணார்? குழந்தையா இருக்கிற போது எகிப்துக்கு கூட்டு போனாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் 40 வருஷம். இப்போ இவர் பாருங்கள், யெரொபெயாம் சாலமோன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கே போயிட்டார்? ஏன் சாலமோன்கிட்டேருந்து தப்பிக்கணும்? ஆண்டவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல, அவன்கிட்டேருந்து 10 கோத்திரத்தை பிடுங்கி நான் உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன்? தரப்போகிறேன், நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் யெரொபெயாமுக்கு டவுட்டு, சாலமோன் என்ன பண்ணுவான்? நம்மளை கொன்னுடுவான். பாருங்கள், இதுதான் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு நீ ராஜாப்பா, உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நமக்கு என்ன டவுட்டுன்னா, நான் போய் உலகத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன், எனக்கு அவன் ஏதாவது பண்ணிடுவான். எங்கே போனால்? எகிப்துங்கிறது என்னது? உலகம். உலகம்தான் எகிப்து. அந்த உலகத்தில் போய் என்ன பண்ணிட்டான்? யெரொபெயாம் போய் ஒளிஞ்சிக்கிறான். அதற்கு பிறகு 12:20 அவனை ராஜாவாக்குறாங்க. வாசிங்க 12:20. யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கு எல்லாரும் கேள்வியானபோது அவர்கள் சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யாரம்மா ராஜாவாக்குனாங்க? சின்ன பசங்களாம் சொல்லுங்க. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் யாரை ராஜாவாக்குனாங்க? யெரொபெயாம். அப்புறம் யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. சரி, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இன்றைக்கி ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம்னா, ரெகொபெயாமுக்கு நடந்த காரியங்கள்லாம் நான் ரெகொபெயாம் பற்றி எடுக்கும்போது சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சைடில் சாலமோனுடைய குமாரன் ராஜாவாகிறான். எந்த கோத்திரத்துக்கு? யூதா கோத்திரத்துக்கு. கரெக்டாக இருந்தாடா, நான் கொடுத்துட்டேன். சரி, இந்த பக்கம் யெரொபெயாம் எதுக்கு ராஜாவாகிறான்? இஸ்ரவேல் 10 கோத்திரத்துக்கு ராஜாவாகிறான். ரெகொபெயாம் யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் ராஜாவாகிறான். இங்கே நல்லா கவனிங்க, நான் சொல்கிற கதையை. சாலமோனுடைய பையன், ரெகொபெயாம் சொன்னவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சாலமோனுடைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பிரிஞ்சு போன 10 கோத்திரத்துக்கு எதிராக நான் போர் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? போர் நடத்த போகிறேன். அவனுங்களை போய் நான் என்ன பண்ண போகிறேன்? சண்டை போட போகிறேன்னு சொல்கிறான். சண்டை போடுன்னு சொன்னப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 22 வாசிங்களேன்.
கிட்டத்தட்ட 1,80,000 பேரை கூட்டிட்டான் சண்டை போடுறதுக்கு. அங்கே போய் நான் சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு. 22ஆம் வசனம். அடுத்த ஒரு தீர்க்கதரிசி நம்ம பார்க்கறதுல தீர்க்கதரிசி லிஸ்ட்டையும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரணும். அகியாக்கு அப்புறம் இப்போ ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. யார் அவர் பேர்? செமாயா. செமாயாவுக்கு யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். அவங்க கிட்ட சொல்றாரு ஆண்டவர், 1,80,000 பேர் ரெடி பண்ணிட்டான் சாலமோன் பையன். போய் சண்டை போட்டு என்ன பண்ணணும்? யெரொபெயாமை காலி பண்ணிடணும். காலி பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடணும்? அரசாண்டணும் அப்படின்னு ரெகொபெயாம் ரெடி பண்ணிவிட்டு 1,80,000 போர் வீரர்களை ரெடி பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் செமாயா மூலமாக சொல்கிறாரு, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நான் அவனை ராஜாவாக்கியிருக்கேன், நான் சௌந்தர ராஜாவாக்கியிருக்கேன், நான் ஜெஃப்ரியை ராஜாவாக்கியிருக்கேன், நான் கலையை ராஜாவாக்கி இருக்கிறேன், நீ அவனை டச் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் ஆக்கியிருக்கேன், இந்த காரியம் என்னாலே நடந்தது. அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். பாருங்க, ஒரு பக்கம் சாலமோனுடைய மகன் போர் செய்ய வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருது, அவன் கூட சண்டை போடாத, ஏன்னா அவன் நான் உருவாக்குன ராஜா, அவனை ஒன்றும் தொடாத. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த சூழ்நிலை வருதுங்க. உங்களுக்கு எதிராக ஒரு காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்பா அவன் என் பையன், அவன் மேலே என்ன பண்ணக்கூடாது, நீ கையை வைக்கக்கூடாது. இது நிறைய நேரங்கள் நமக்கு தெரியாது, இது யெரொபெயாமுக்கு தெரியாது இந்த காரியம் நடந்தது. நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிற காரியம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம விரோதிக்கிறவர்கள் யார், நமக்கு விரோதமாக பிளான் போடுறவங்க யார், நம்ம கூடவே நம்ம குழியை பறிக்கிறவங்க யார், எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு விரோதமாக ஒரு பிளான் எழும்பும் போது அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ அவனை டச் பண்ணாத, அவனை டச் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸு கிடையாது, ஏன்னா அவன் நான் உருவாக்குன ராஜா. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் சபையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ராஜாக்களாக இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் தொட அனுமதிக்க மாட்டேன், உன்னை சத்துருத்தோட நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இந்த யெரொபெயாம் பண்ணுற காரியம் நாம் நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு பக்கம் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார், உன்னை தொடர்றதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் யெரொபெயாம் என்ன நம்ம பண்ணுறான்? அடுத்தது வசனம் 27 சொல்லுது, 26 யெரொபெயாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாய் இருக்கும். அவனுக்கு என்ன டவுட்னா, நம்மக்கிட்டேருந்து ராஜாங்கம் பிடிங்கிடுவாங்களோ, ராஜாங்கத்தை என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்களோ. நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அத்தாரிட்டி யாராவது எடுத்துருவாங்களோ. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே பைபிள் வாசிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா இது ஞாபகம் வரும். இஸ்ரவேல் யூதாவுக்கு தலைநகரம் என்னது? யூதா தேசத்துக்கு தலைநகரம் என்ன? யூத ராஜாங்கம் எங்கே நடந்துச்சு? எருசலேமில் நடந்தது. இப்போ இவங்க இஸ்ரவேல்னு தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்கடா எருசலேமில் ஒரு தேவாலயம் இருக்குது, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எருசலேமுக்கு போகிறப்போ அங்கே சாலமோனுடைய பையனை பார்த்து அவங்க பக்கம் என்ன பண்ணிடுவாங்களோ, சாஞ்சிடுவாங்களோ. இந்த பக்கம் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, உன் மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் என்னை விட்டுட்டு அவனுங்க எல்லாம் அந்த பக்கம் போயிடுவானுங்களோன்னு இவன் யோசிச்சுட்ருக்கான். பல நேரத்தில் ஆண்டவர் பாதுகாக்கிறத நம்ம மறந்துடுறோங்க. ஆண்டவர் நம்மை அழகாக பாதுகாத்து உன்னை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வச்சுருக்கிறாரு. ஆனால் யெரொபெயாம் ஆண்டவருடைய வார்த்தையை விட தன்னுடைய சிந்தையை பெரியதாய் மாற்றிக்கொண்டான். இதுதான் இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஆண்டவருடைய சிந்தைக்கு உங்களை விட்டுருங்க, தன்னுடைய சிந்தையை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. வசனம் சொல்லுது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யூதாக்கு எது கேபிட்டல்? தலைநகரம் எருசலேம்.
இப்போ 25ஆம் வசனத்தில் யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். இப்போ இவர்களுக்கு தலைநகரம் எது அப்படின்னா சீகேம். என்னது? சீகேம், பெனுவேல், இதெல்லாம் ஃப்யூச்சரில் சமாரியாங்கிற பேரில் என்ன ஆகும் வரும் இந்த இடம். இப்போ இனிமேட்டு சமாரியான்னு எங்கே வாசித்தாலும் இல்லை சீகேம்னு எங்கேயாச்சும் வாசிச்சிங்கன்னா அது இஸ்ரவேலுடைய தலைநகரம். எருசலேம்னு வாசிங்கன்னா அது யூதாவுடைய தலைநகரம். சரிங்களா? இதில் இனிமேல் வாசிக்கும் பொழுது சீகேம் வாசனம், சீகேம் பட்டணம் இதெல்லாம் வாசிக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். சீகேம் இன்னொன்று ஒரு உதாரணம்னு சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி. சீகேம் ஒரு அடைக்கல பட்டணம். ஹல்லேலூயா. சரி, அப்போது இவன் என்ன யோசிச்சிட்டான் அப்படின்னா ரெஹோபெயாம் நம்மளை என்ன பண்ணிடுவான், காலி பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு மோசமான காரியத்தை செய்கிறான். என்ன காரியம் அப்படின்னா பெத்தேலிலையும் தானிலையும் 2 இடத்துலையும், பெத்தேல்லையும் தான்லையும் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்கிறான். யெரொபெயாம்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோலையும் வருது 2 பொன்னாலான கன்றுக்குட்டிகள். இதை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வரணும். எது ஞாபகம் வரணும்? மோசேவுடைய காலத்தில் ஆரோன் செய்த கன்றுக்குட்டி. அவன் எத்தனை செஞ்சான்? 1. இவன் எத்தனை செஞ்சான்? 2. ஒரு ராஜாவாக தகுதி இல்லாத ஆளுக்கு ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றுகிறார். 12 கோத்திரத்தில் 10 கோத்திரத்தை எடுத்து கொடுக்குறார். ஆல்மோஸ்ட் 85% பொறுப்பை என்ன பண்ணுறாரு, பிடுங்கி ஒரு தகுதி இல்லாத ஆளு கொடுக்குறாரு. ஆனால் இவனுக்கு இருக்கிற நன்றி உணர்வு பாருங்கள் யெரொபெயாமுக்கு. அவன் 29ஆம் வசனத்தில் சொல்லுது, 28 ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி என்ன பண்ணா, அதுக்கு முன்னாடி வசனத்தில் முடிக்கிறப்போ பாருங்கள், ரெகோபெயாமின் பாரிசமாய் போர் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான், யோசனை பண்ணினான். நம்ம நிறைய நேரங்களில் செய்கிற தப்பு, நாம் யோசனை பண்ணுறோம், நாம் மனசில் என்ன பண்ணுறோம், சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ சிந்தித்து கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இங்கேருந்து எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இஸ்ரவேலரே, இந்த 2 கன்றுக்குட்டி இருக்குல்ல, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஆரோன் என்ன வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தை, எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவர்கள் இதுதான் கன்றுக்குட்டி எப்படி ஆரோன் நிறுத்தினாரோ அதே வார்த்தையை சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். எப்பேற்பட்ட ஒரு மோசமான காரியம் பாருங்க. தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது நாம் கன்றுக்குட்டியை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை உயர்த்தாமல் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டு வந்திருக்கணும். யெரொபெயாம் வாழ்நாள் ஃபுல்லாக பாதத்தில் காலில் விழுந்திருக்கணும். யெரொபெயாம் இன்றைக்கி கூட யெரொபெயாம் முடிக்க முடியாது போல இருக்கு. வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணியிருக்கணும், அவன் காலில் விழுந்து கடந்திருக்கணும் ஆண்டவருக்கு. ஆனால் அவன் கன்றுக்குட்டியை ஸ்தாபித்தான். கன்றுக்குட்டியை ஸ்தாபித்ததும் இல்லாமல் உங்களை இஸ்ரவேலிலேருந்து கூட்டு வந்த தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாத 31ஆம் வசனத்தில் அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். அடுத்த பாவம் பாருங்க, அவன் யாரை ஆசாரியராக்கினா, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், லேவியர்கள் தான் என்ன ஆகணும், ஆசாரியர்களாகணும். ஜனத்தில் ஈனமானவர்கள், இன்னும் கேட்டிங்கன்னா ஈனமானவர்கள்னால் அந்த மாதிரியான ஆட்கள் தேவாலயத்துக்குள்ளேயே பிரவேசிக்கக்கூடாது. நீங்கள் நியாயப்பிரமாணம் படித்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறான்னா ஆசாரியனாக்குகிறான். அவன் ஆசாரியனாக்கினது மட்டும் இல்லாமல் யூதாவிலே ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடுறான். ஆண்டவர் சொல்லாத காரியம். பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட. நல்ல பைபிள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. எத்தனை தான் பாருங்க.
தான் நியமித்து கொண்ட, தான் உண்டாக்கின, தான் உண்டு பண்ணின, தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேலின் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். எவ்வளோ மோசமான காரியம். ஏற்கனவே சவுல் ஒரு வாட்டி தூபம் காட்டும் போது அடி வாங்கினார். ஆனால் இப்போ அவன் தூபம் காட்டினது ஆண்டவருக்கு கிடையாது. அதனால் பெருசாக ஆண்டவருக்கு கோபம் இல்லை. ஏன்னா அவன் வச்சதே கண்ணுக்குட்டிக்கு யார் வேணால் என்ன பண்ணலாம், தூபம் காட்டிட்டு போ அந்த பலிபீடத்தில். ஆனால் இந்த யெரொபெயாம் நமக்கு ஒத்ததாக இருக்கிறான்னு சொன்னேன். ஆனால் நாம் எத்தனை பேர் யெரொபெயாம் மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறோங்கிறத நம்ம யோசிக்கணும். தகுதி இல்லாத நம்ம ராஜாவாக்கி இருக்கிறாரு. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் நம்ம மனது ஃபுல்லாக நான் அங்கே ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களா, நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். புதிய ஏற்பாடு சபை இப்படி தான் போயிட்டுருக்குங்க. நம்முடைய சபைகள் இப்படி தான் போய் கொண்டு இருக்கிறது. அவன் செய்கிறான், அது போலவே நாமும் செய்யணும். பாருங்கள், இப்போ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. இப்படி கைக்குள்ள வசனத்தை மூடி மறைச்சி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கான உங்களுக்கான வசனம் இப்படி கை ஓப்பன் ஆனோன்னு அந்த வசனத்தை பார்த்தோன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணார், வர கிளி ஜோசியம் பார்க்குறதுக்கும் வேத வசனம் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகுது. இதை மற்ற மதத்தினர்கள் பார்த்தா பரவாயில்ல. நம்ம ஆட்களை இந்த ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்களான்னு காலையில் ஏஞ்சி என்ன பண்ணுறாங்க, நமக்கு என்ன ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்காரு, அப்புறம் இது எது கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இந்த வசனத்தை எது கொடுத்துருக்கிறார். தான் உண்டாக்கின மற்ற அப்படியே அவன் வச்சிருக்கானா, நம்மளும் என்ன பண்ணுறோம் வச்சிருக்கோம். அவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான், நம்மளும் என்ன பண்ணணும் பாட்டு போடணும். அவன் என்ன பண்ணுறான், லைட்டு போடுறான், நாமளும் என்ன பண்ணணும் லைட்டு போடணும். நாம் ஆண்டவருக்காக ஓடணுங்க. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். யெரொபெயாமுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் ஆண்டவர் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணார், உட்கார வச்சார். அந்த சுச்சுவேஷனை என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், நம்ம ராஜா யெரொபெயாமை பார்த்து என்ன கற்றுக்கணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ராஜ பதவியை துஷ்பிரயோகப்படுத்தக்கூடாது. தாவீதுகிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? தாவீதுகிட்ட இருந்து பிடுங்கி கொடுத்துருக்கிறாருங்க. யூதர்கள் கிட்ட இருந்து பிடுங்கி நம்ம கொடுத்துருக்கிறார் ரட்சிப்பை. அந்த ரட்சிப்பை நம்ம ரொம்ப அசால்ட்டாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. யெரொபெயாம் கிட்டேருந்து கற்றுக்குங்க. அடுத்த வாரம் நான் யெரொபெயாமை குறித்து சில காரியங்களை மாத்திரம் பேசிவிட்டு, இதற்கு பிறகு ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துடும் யெரொபெயாம் மேலே. அவன் பலி செலுத்த போவான், ஒரு தீர்க்கதரிசி வருவார். நான் இதுக்கு மேலே யெரொபெயாமை கொண்டு போகல, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இதற்கு மேலே தீர்க்கதரிசி போவார். அந்த தீர்க்கதரிசி கொடுத்ததான காரியங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வருவார், பலிபீடத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். பலிபீடமே யோசியா என்னும் பேர் உள்ள ஒரு ராஜா தாவீதின் வம்சத்தில் பிறப்பான். அவன் இந்த பலிபீடத்தை என்ன பண்ணுவான், காலி பண்ணுவான். எத்தனையோ வருடங்கள் கழித்து நடக்க போகிற காரியத்தை அவன் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுவான், சொல்லுவான். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு யெரொபெயாமை உண்டு பண்ணினது, ராஜாவை உண்டு பண்ணினது மன வருத்தமாக இருக்குது. அவனுடைய குடும்பத்தில் எல்லாரையும் நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். அல்லேலூயா. அவனுடைய ஒரே ஒரு மகன் அபியா என்கிற ஒரு மகன் மாத்திரம்தான் கல்லறையில் சேருவான். மற்ற யாரும் கல்லறையில் கூட என்ன பண்ண மாட்டாங்க, சேர மாட்டாங்கன்னு முடிச்சிடுறாரு யெரொபெயாமுடைய கதையை. அல்லேலூயா. ஸோ நமக்கு ஆண்டவர் தயவாய் கொடுத்த இந்த ஒரு காரியத்தை, இந்த வாழ்க்கையை ராஜாவாய் மாற்றி வைத்திருக்க இந்த வாழ்க்கையை கொடுத்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு அம்மா அன்னைக்கு செய்தி எடுக்கும்போது சொன்னாங்க, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும், செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு கொடுக்கணும். ஒருத்தவங்க மேலே நம்ம கோவப்படுறோன்னா அந்த கோபத்துக்கு கணக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஒருத்தவங்க மேலே பொறாமைப்படுறோன்னா அந்த பொறாமைக்கு கணக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். இப்போ இந்த யெரொபெயாம்கிட்டேருந்து நாம் கற்றுக்கிறது, தகுதி இல்லாத நம்ம ராஜாவாக்குனாரு. ஆனால் நாம் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறோம், கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டு இருக்கோமா, இல்லை ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோமா? அப்படியே கொஞ்சம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஜீசஸ் 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 ஹல்லேலூயா. அப்படியே பந்திக்கு ஆயத்தமாக பார்க்கலாம். உம்மை விட்டு தூர போனே, நன்கு அறிந்தும் தவறு செய்தேன். உம்மை விட்டு தூர போனேன், நன்கு அறிந்தும் தவறு செய்தேன். என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும், என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தும், என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்திட்டீரே. அன்பரே சுயநாதரவே, என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்திட்டீரே. அன்பரே சுயநாதரவே. தேவா ஏன் நீர் என்னை நேசித்து மரிக்க உலகில் வந்தீர். இவ்வளவில்லா அன்பு பெற நான் பாத்திரனே இல்லை. தேவா ஏன் நீர் என்னை நேசித்து மரிக்க உலகில் வந்தீர். இவ்வளவில்லா அன்பு பெற நான் பாத்திரனே இல்லை. சொல்லுங்க, நான் பெற பாத்திரனே இல்லை ஆண்டவர். நீர் எங்களுக்கு கிருபையா கொடுத்தீங்கப்பா. இந்த ராஜ பதவி எங்களுக்கு கிருபையா கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ராஜாவாகிறதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவர், இருந்தாலும் எங்களை ராஜாவாக்குனீங்க. ஆனால் நாங்கள் உமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அப்படியே பந்திக்காய் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஜீசஸ், ஓமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். கிருபையே கிருபையே கிருபையே. ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்வீராக.